ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8. பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 19, 20, 21, 22. பதம் 19. மீமாம்சமானஸ்ய சமுத்திதே அக்ரதோ நிர்சிம்ஹரூபஸ்தத் அலம் பயானகம். பதம் 20. பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத் சடாகேஷர ஜ்ரும்பி தானனம் கராலதம்ஷ்டம் கரவால சஞ்சல ஷூராந்த் ஜிஹ்வம் பிரிகுட்டி முகோல்பனம். பதம் 21. ஸ்தப்தோர்த்வ கர்ணம் கிரிகந்தராத்புத வியாத்தாஷ்யநாசம் ஹனுபேத பீஷணம் திவி ஸ்பிருஷத் காயம் அதீர்க பீவர கிரீவோரு வக்ஷக ஸ்தலம் அல்ப மத்யமம். பதம் 22. சந்திராம்சு கௌரைச்சரிதம் தனூருஹைர் விஸ்வக் புஞ்சானீகசதம் நகாயுதம் துராசதம் சர்வ நிஜேதராயுத பிரவேக வித்ராவித தைத்ய தானவம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். மீமாம்சமானஸ்ய பகவானுடைய அதி அற்புத ரூபத்தை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்த இரண்யகசிபுவின் சமுத்தித தோன்றினார் அக்ரத முன்னே. நரசிம்ஹ ரூப பாதி சிங்கம் பாதி மனித நரசிம்ம ரூபம். தத் அந்த அலம் அசாதாரணமான பயானகம் பயங்கரமான பிரதப்த உருக்கிய சாமீகர தங்கம் சண்டலோச்சனம் கொடூரமான கண்களுடன் ஸ்புரத் பிரகாசிக்கும் சடாகேஷர அவரது பிடரி முடியினால் ஜ்ரும்பித ஆனனம் பரந்த முகமுடைய கரால கொடிய தம்ஷ்ரம் பல்வரிசையுடன் கரவால சஞ்சல ஒரு கூரிய வாள் போல அசையும் க்ஷுர அந்த கத்தி போல கூர்மையான ஜிஹ்வம் யாருடைய நாக்கு பிரிக்குட்டி முக கோபம் கொண்ட முகத்தினால் உள்பனம் பயங்கரமாக இருந்த ஸ்தப்த அசைவின்றி ஊர்த்துவ மேல்நோக்கி நீண்ட கர்ணம் யாருடைய காதுகள் கிரிகந்தர மலைகுகைகள் போல அற்புதமான வியாத்தாசிய அகலத்திறந்த வாயுடனும் நாசம் நாசிகளுடனும் ஹனுபேத பீஷணம் தாடைகள் பிரிந்திருப்பதால் பயத்தை உண்டாக்கி கொண்டு திவிஸ்பிருஷத் ஆகாயத்தை தொட்டது காயம் யாருடைய உடல் அதீர்க குறுகியதும் பீவர பருத்ததுமான கிரீவ கழுத்து உரு அகன்ற வக்ஷஸ்தலம் மார்பு அல்ப சிறிய மத்தியமம் இடையும் சந்திரம்சு சந்திர ஒளி போல கௌரை வெண்மையான சுரிதம் மறைக்கப்பட்டது தனுருரை ரோமங்களால் விஸ்வக் எல்லா திசைகளிலும் புஜ கைகளின் அநேகசதம் 100 வரிசைகளுடைய நகங்களை கொண்ட ஆயுதம் கொடிய ஆயுதங்களைப் போல துராசதம் வெல்வதற்கு கடினமான சர்வ எல்லா நிஜ தன்னுடைய இதர மற்ற ஆயுதங்களில் பிரவேக சிறந்ததை உபயோகிப்பதால் வித்ராவித விரட்டியடிக்கப்பட்ட தைத்ய யாரால் அந்த அசுரர்கள் தானவம் மற்றும் கயவர்கள் நாஸ்திகர்கள். டிரான்ஸ்லேஷன். தன் முன் நிற்கும் நரசிம்ம ரூபம் யாராக இருக்கக்கூடும் என்று முடிவு செய்யும் முயற்சியில் இரண்யகசிபு பகவானின் ரூபத்தை ஆராய்ந்தான். உருக்கிய தங்கத்தை ஒத்த அவரது கோபக் கண்களின் காரணத்தால் பகவானுடைய ரூபம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. மேலும் அவரது தோற்றத்தின் பயங்கரத்தை அதிகரிப்பது போல ஜொலிக்கும் அவருடைய பிடரி மயிர் கோரமான அவரது முகத்தில் பரவி கிடந்தது. அவரது பற்கள் கோரமாக இருந்தது.
கத்திபோல் கூர்மையான அவரது நாக்கு சுழலும் வாள் போல அசைந்தாடியது. அவரது காதுகள் நிமிர்ந்து அசைவற்றிருந்தது. அவரது நாசிகளும் பிளந்த வாயும் மலை குகைகள் போல காணப்பட்டது. அவரது தாடைகள் பயங்கரமாக பிரிந்திருந்தது. அவரது முழு உடலும் ஆகாயத்தை தொட்டது. அவரது கழுத்து குறுகியும் பருத்தும் இருந்தது. அவரது மார்பு அகன்றும் இடை மெல்லியதாகவும் இருந்தது. அவரது உடலிலிருந்த ரோமம் சந்திர கிரணங்களைப் போல வெண்மையாக இருந்தது. படையணிகளைப் போலிருந்த அவரது கைகளில் சங்கு, சக்கரம், கதை, தாமரை முதலான இயற்கையான ஆயுதங்கள் இருந்தது. அசுரர்களையும் கயவர்களையும் நாஸ்திகர்களையும் அவர் கொல்லும்போது அவருடைய கைகள் எல்லா திசைகளிலும் பரவி கிடந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8 பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 19, 20, 21, 22 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது.